ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தற்போது நாம் காணக்கூடிய தாவரம் சைப்ரஸ் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த தாவரம் நீரில் நிலத்தில் ரெண்டுமே வாழும். அந்த தகவமைப்பை பெற்றது. இங்கே பாருங்கள், இதுதான் சைப்ரஸ் பிளான்ஸ். இது அம்பர்லா பிளான்ஸ்னு சொல்கிறோம். ஏன்னா அம்பர்லானா இதை பாருங்கள், நீட்டு ஒரு தண்டு வந்து மேலே மட்டும் இருக்கும், பிரான்ச்சஸே இருக்காது. ஒரு தண்டிலேருந்து நுண்ணியில் மட்டும்தான் இலைகள் இருக்கும். இப்போ பாருங்க, ஒரு கொடை போன்ற ஒரு அமைப்பு கொண்டுள்ளதா. அதனால் இவை அம்பர்லா பிளான்ஸ் என்று காமனாக அழைக்கப்படுகின்றன. தாவரவியல் பேர் சைப்ரஸ் பிளான்ட் என்று அழைக்கப்படுகின்றன. நாம் இதை ஒரு பாட்டில் வச்சு தண்ணிக்குள்ளே வச்சாலும் இது ரூட் ஃபார்ம் ஆகி நல்லா தண்ணிக்கு மேலே இந்த தண்டு வந்து இந்த இலைகள் தண்ணிக்கு மேலே காய்ச்சலிக்கும். அதனால் இது ட்ரை ஆகாது, தண்ணியிலே வைக்கலாம். அதே மாதிரி கிரவுண்டில் நீங்கள் போட்டு வச்சினாலும் இது கிரவுண்ட்லேயும் நல்லா வளரக்கூடிய தன்மை உண்டு. ஏன்னா இதில் பாருங்கள், ஃபுல்லாக வாட்டரும் இருக்கும். இந்த தண்டு ஃபுல்லாக தண்ணி அதிகமாக இருக்கும். அதனால் இது என்னென்னா சீக்கிரமாக ட்ரை ஆகாது இந்த தாவரம். அதனால் நீரில் நிலத்தில் ரெண்டும் வளரக்கூடிய தாவரம். இது பார்த்திங்கன்னா ஒரு அழகு தாவரமாக வளர்க்கப்படுகின்றன. இந்த மாதிரி ஒரு குரூப்பாக போட்டோன்னா பார்க்க அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மொத்தம் ஒரு குரூப்பாக போடும்போது நமக்கு ஒரு அழகு தாவரமாக காணப்படுகின்றன. இவை அம்பர்லா பிளான்ஸ் அழைக்கப்படுகின்றன. டயர் சன்லைட்டில் போட்டிங்கன்னா நல்ல குரோத் இருக்கும். செமி ஷேட்டில் குரோத் கம்மியாக இருக்கும். டயர் சன்லைட்டில் போட்டிங்கன்னா அந்த மாதிரி குரோத் இருக்கும். நீங்கள் இதுலேருந்து எப்படி இதை உற்பத்தி பண்ணணும்னா இதை பிரிச்சுக்கலாம். பிரித்து இதை பாருங்கள், இது தனி பிளான்ட்டு, இது தனி தாவரம். கீழே ரூட்லேருந்து பிரிச்சுக்கலாம். பிரித்து வைக்கும் போது உங்களுக்கு தனி தாவரமாக நிறையா கிடைக்கும். இங்கே பாருங்கள், இது தனியாக பிரித்தோன்னா தனி ஒரு தாவரமாக இருக்கும். இது தனி தாவரம், இது தனி தாவரம். அதனால் நம்ம உற்பத்தி செய்வது மிகவும் எளிது. அதனால் பிரான்ச்சஸ் நம்ம பிரித்து போட்டு தனி தாவரமாக நம்ம உற்பத்தி பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஃபஸ்ட் டைம் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல். மற்றவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.